கட்டின பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த வக்கில்லாத ஒரு கோழை இப்ப அந்த ஆள் இருக்காரோ இல்லையோ? உங்க அப்பா எங்கேயோ ஒரு மூலையில பத்திரமா இருக்கான்னு நம்பித்தாருடா. நான் இன்னும் பூவோடையும் பொட்டோடையும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி ஒன்ன வளர்த்தேன். ஆனா நீ வளர்த்த கருத்தடையாயிட்டேடா. அம்மா அப்படி பேசுது. தமிழ்நாட்டிலே பெஸ்ட் பாக்ஸர் நான் தான். அந்த பெருமை போதாத உனக்கு? என்ன பிரயோஜனம்? நீ நல்ல பையனா வளரணுங்கிறதுக்காகத்தானே உன்னை விளையாட்டுல சேர்த்தேன். விளையாட்டுக்கு போய் வீணா போயிட்டே. விளையாட்டுல திருந்தாதவே வேற எங்கேயுமே திருந்த மாட்டான். இப்படி தினமும் குடிச்சு தெருவில் அலையிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு இதுதான் பிடிக்கும். நான் இப்படிதான் நடந்துக்குவேன். எனக்கு வேலை கொடுத்த என் டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்து ஏன்னு கேள்வி கேட்கல. ஆஃப்டர் ஆல் நீ ஆத்தா போத்தா. கடவுளே, இவனுக்கு என்னைக்கு தான் நல்ல புத்திய கொடுக்க போறியோ கடவுளே. நிஜமா இதுதான் தண்ணி. குதிச்சு நீச்சல் அடிச்சு உடம்ப குறமா தரமா. அப்பா என்னம்மா செய்யறது? நீ ஒரு பொண்ணாச்சேன்னு உனக்கு ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்த. குழவி கண்ணு மாதிரி கும்முன்னு வருவேன்னு நீ அம்மி மாதிரி அகலமா போயிட்ட. அதனால ஒரு பய உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேங்கிறான். அம்மா கண்ணு சீக்கிரமா குதிச்சு உடம்ப குறமா. ரொம்ப ஆழமாச்சேப்பா. எதிர் நீச்சல் போடு. அம்மா குதிமா. மாட்டேன். மாட்டேன்னா நீ குதிக்கணும். மாட்டேன். நீ குதிக்கலன்னா நான் குதிக்கிறேன். அருவாமேச என்ன நீச்ச கொடுத்து கீச்சு மூச்சு ஒரு சத்தம். இது எங்க குடும்ப விவகாரம். நீ இதுல குரங்கு வேலையை காட்டாத. குறைங்க யோ, நான் யாரு என் பவர்னு தெரியுமில்ல உனக்கு? தெரியுதுல்ல, அப்புறம் எங்க வந்த? என்ன பண்றது? இந்த விஷயம்னா எல்லாம் கொஞ்சம் இறங்கித்தானே வர வேண்டியதா இருக்கு. இறங்கிருவானுங்களே. அப்பா நீங்களாவது சொல்லி கொடுங்கப்பா. நீச்சலா? ஐயோ எனக்கு தெரியாதுமா. அம்மா உனக்கு ஒரு மாஸ்டரை வச்சு சொல்லி நான்டா மாஸ்டர், நான்டா டிராயிங் மாஸ்டர், நான்டா போஸ்ட் மாஸ்டர், நான்டா ஸ்டேஷன் மாஸ்டர். பொம்பளைனா எல்லாருமே மாஸ்டர் ஆயிடுவானுங்களே. அப்பா அவரையாவது கத்து கொடுக்க சொல்லுப்பா. சரியா போச்சு. ஏப்பா உனக்கு நீச்சல் தெரியுமா? ஓ தெரியுமே. எங்க ஊர் குட்டையில நீச்சல் கத்துக்கிட்டேன். குட்டையில கத்துக்கிட்டவங்களாம் மாஸ்டரா? காலமுடா காலம். காலமா? என்ன உங்க அப்பா அப்படி சொல்லிட்டு போறாரு? எப்படி இருக்கு டாக்டர்? சார், நீங்க மாத்திரைங்க சாப்பிடுறத விட டயட்ல ஸ்ட்ரிக்ட்டா கண்ட்ரோலா இருந்தா அதுவே போதும். நோ ப்ராப்ளம், நோ டிசீஸ். ஆமா, அடிக்கடி நீங்க இதைத்தான் சொல்லுவீங்க. அவர் ஆசைப்பட்டதை எப்பதாங்க சாப்பிடுறது? டாக்டர் ஐயா, நான் அதுக்கு சொல்லல. அதாவது சாப்பாட்டை பாக்குறதுக்கு முன்னாடிதான் பத்தியம். பார்த்துட்டாருனா பாஞ்சிடுவாரு. இவன் மாத்திரம் என்ன சார், சாப்பாட்டை பார்த்த உடனே அலாரம் அடிக்கிற மாதிரி அலறுவா. டாக்டர், ஏதோ இருக்கிற வரைக்கும் என் இஷ்டத்துக்கு ஒரு நல்லது போலத சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அதோட நீங்க வேற மாத்திரை மருந்து கொடுக்கறீங்களே. உங்க மாத்திரை மருந்த நம்பித்தாங்க அவர் இஷ்டத்துக்கு சாப்பிடுறாரு. நோ, அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு நீங்க சாப்பிடக்கூடாது. நான் கொடுக்குற டயட்டை தான் நீங்க ஃபாலோ பண்ணும். அப்பதான் மருந்து வேலை செய்யும். எனக்கு வியாதி குணமாகணும் டாக்டர். நீங்க சொல்றபடியே கேக்குறேன். வரட்டுமா? வாங்க. ஏய் வா. அக்கா. அக்காவா? இல்ல இல்ல அண்ணா. அண்ணாவா? அக்காவும் இல்ல அண்ணாவும் இல்ல, அக்கண்ணா. அக்கண்ணாவா? சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல ஆனா அவனா படிச்சது இப்ப ஞாபகப்படுத்துறிய. பரவாயில்ல, இதுவும் புதுமையாத்தான் இருக்குது. அப்படியே கூப்பிடு மாலுக்கண்ணா. மாலுக்கண்ணாவா? ஐயோ சரி சரி, கால் வலிக்குள்ள போ. அது சரி, நான் வரது எப்படி தெரியும்? எல்லாம் ஜன்னல்ல பாத்தினுடைய விளைவுதான். அதான் காத்துக்கிட்டு நிக்கிறேன். என்னது, நான் தான் பேசுறேன் நினைச்சேன். நாய் குலைக்கு சத்தம் கேக்குது. ஆமா, முதல்ல நான் கூட சந்தேகப்பட்டேன். நாய் தான் குலைக்குது, நீங்க குலைக்கல. சரி வாமா போலாம். வணக்கண்ணா. நல்ல வேலை மாலுக்கண்ணா. நான் உள்ள போய் வேலைக்காரை கவனிச்சுட்டு வர்றேன். ஒழுங்கா வேலை செய்யறாளான்னு. நீ பைப்ப புடி,
அடி. நீங்க யாரு? நானா? இந்த வீட்டு சொந்தக்கார. பேரு ஆனந்த். உன் காலேஜ் மேட். நான் ஒரு நாள் பார்த்தது இல்லையே. ஒழுங்கா காலேஜுக்கு போனா தானே. போர் அடிச்சா கிளாஸ்ல இருப்பேன். கிளாஸ்ல என்ன பண்ணுவீங்க? கத்தி கலாட்டா பண்ணுவேன். என்கிட்ட கைவசம் ஒரு கோஷ்டியே இருக்கு. ஆமா, என் கண்ணுல படாம நீ எப்படி இத்தனை நாளா தப்பிச்சிருக்க? நான் ஸ்போர்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ண போயிடுவேன். எனக்கும் விளையாட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா என் விளையாட்டே வேற. தேங்க்யூ. பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனுங்கிறாங்க. தொழா ரிப்பேரா இல்ல கையில பலம் இல்லையா? நீங்க எப்படி? நானா? டாப் டக்கர். இந்த ஆனந்த கைய வச்சா. சரி பாப்போம். இங்கதான் தெரிஞ்ச பொண்ணா இருக்கே. 1000 தான் எக்ஸசைஸ் செஞ்சாலும் பொம்பளை தான். என்னதான் அலைஞ்சாலும் திரிஞ்சாலும் ஆம்பளை தான். இது வரைக்கும் நான் எக்ஸசைஸே பண்ணதில்ல. ஆனா என் பவரை பாக்குறியா? ஆம்பளை சார். ஆம்பளைதான். உங்களுக்கு ஒழுங்கா தண்ணி அடிக்க தெரியலையே. அவருக்கு தெரியாத தண்ணியா? எங்க ஐயா தண்ணியிலேயே குளிப்பாரு. இப்படி வாயிலனா தெருவுல போற நாய் கூட இழுத்துட்டு போயிடும். இதுல ஸ்போர்ட்ஸ் மேன் கிண்டல் வேற. ஏய் மாலா, நீ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா? என்ன ஓட்டத்துல ஜெயிச்சிருவியா? என்னது? எங்கிட்ட ஓட்ட பந்தயமா? வேணாங்க, தோத்துற போறீங்க. வேற ஆளை பாரு. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொம்பளை. உன்னை நான் ஜெயிக்கல. நான் ஆம்பளையே இல்ல. சேலஞ்ச். அடுத்த வாரமே ஓட்ட பந்தயம் வச்சுக்கலாமா? ஓ எஸ், ஐ அம் ரெடி. மிஸ்டர், இது விளையாட்டு பந்தயம் இல்லையே. நோ, இது என் கௌரவ பிரச்சனை. நோ. இந்த மூஞ்சிக்கு கர்ச்சீஃப் எல்லாம் பத்தாது. 16 மணி சேலை தான் வேணும். ஐயோ, நம்ம மானத்தையே வாங்கிட்டானே. வாங்கடா போலாம். ஏப்பா, இவ்வளவு அசிங்கமா தோத்துட்டியே. இது உனக்கு மட்டும் அவமானம் இல்ல, இந்த ஆம்பளைங்களுக்கே அவமானம். ஓ, வெல்டன் போல. தேங்க்யூ மாஸ்டர். கம் ஆன். வெரி குட். என்ன ஆனந்த் அசந்து போய் வர்றான்? என்னடா ஆச்சு? என்ன உதடெல்லாம் காயம்? சண்டை போட்டியா? எவனாவது அடிச்சானா? அடிச்சிருந்தா பரவாயில்லைங்களே. விவரமா சொல்லி தொலைடா. ஐயா, தப்பா நான் ஒண்ணு சொல்லிங்க. அடிச்சதை விட கேவலமாக நடந்து போச்சுங்க. அப்படி என்னடா நடந்தது? ஐயா, ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கணும்னு ஒரு பொம்பளையோட ஓடி குப்புற விழுந்து மண்ணை கவ்வி மானம் போய் தோத்து போய் வந்திருக்கிறாருங்க. குழாயடி சண்டையா? நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். என்னதான் இருந்தாலும் ஓட்ட பந்தயத்துல ஒரு பொம்பளை கிட்ட ஒரு ஆம்பளை தோக்கிறது ஜெயிக்கத்தானே? அப்படின்னா மாலாவை கல்யாணம் பண்ணி ஜெயிக்க போறேன்னு சொல்ற. என்னடா அவ்வளவு ஈஸியா சொல்ற? ஒன்னு அவ விரும்பலைன்னா நமக்குள்ள வசதியை வச்சு அவளை விரும்ப வைப்பேன். எப்படி நீ விரும்ப வைப்ப? அப்பா கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, அவளை பந்தல்ல உட்கார வைக்கிறேன். ஆனந்த், உன்னோட நல்ல வாழ்க்கைக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்டா. கொஞ்சம் வரலாமா, கொஞ்சம் வரலாமா, கொஞ்சம் வரலாமா. வஞ்சி கோழி கெஞ்சும்படி வாலிபத்தின் ஆசைப்படி, வஞ்சி கோழி கெஞ்சும்படி வாலிபத்தின் ஆசைப்படி, கன்னத்திலே ஓசைப்படாமலே